டாக்டர் வி ஸ்ரீனிவாசகிரி டிராபிக் கிரிக்கெட் போட்டியில் கில்லர் சிசி அணி வெற்றி. கோவை குனியமுத்தூரில் உள்ள ஏடி செவன்ஸ் எரேனா உள்விளையாட்டு அரங்கில் அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் சார்பில் டாக்டர் வி ஸ்ரீனிவாசகிரி டிராபிக்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியானது அலையன்ஸ் கிளப் 2023-24 ஆண்டின் மாவட்ட ஆளுநர் அலையன்ஸ் டாக்டர் வி ஸ்ரீனிவாசகிரி ஏற்பாட்டில் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெற்றது. 8 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஆசாத் நகர் கிரிக்கெட் கிளப், ஃபன் பாய்ஸ், கொரில்லா அட்டாக், கில்லர் சிசி, R2R, ரைசிங் ஸ்டார்ஸ், ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ், ட்ரிக்கர்ஸ் ஆகிய 8 அணிகள் நாக் அவுட் முறையில் மோதின. தொடர்ந்து நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் R2R அணியும் கில்லர் சிசி அணியும் மோதியதில் கில்லர் சிசி அணி 5 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இரண்டாம் அரையிறுதி ஆட்டத்தில் ட்ரிக்கர்ஸ் அணியும் ரைசிங் ஸ்டார்ஸ் அணியும் மோதியதில் ட்ரிக்கர்ஸ் அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இறுதி ஆட்டத்தில் முதல் பேட்டிங் செய்த ட்ரிக்கர்ஸ் அணி 8 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 63 ரன்கள் எடுத்திருந்தது. பின்னர் களமிறங்கிய கில்லர் சிசி அணி விக்கெட் எதுவும் இழக்காமல் 67 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றது. இதில் கில்லர் சிசி அணியில் ராஜேஷ் என்பவர் 100 ரன்கள் எடுத்து ஆட்டநாயகன் விருதை பெற்றார். கில்லர் சிசி அணியைச் சேர்ந்த சுனில் அதிக விக்கெட் எடுத்து தொடர்நாயகன் விருதை பெற்றார். தொடர்ந்து 3ஆம் இடம் பிடித்த ரைசிங் ஸ்டார்ஸ் அணிக்கும் 2ஆம் இடம் பிடித்த ட்ரிக்கர்ஸ் அணிக்கும் முதலிடம் பிடித்த கில்லர் சிசி அணிக்கும் டாக்டர் ஸ்ரீனிவாசகிரி டிராபி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை மினார் ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர்கள் பாஷித், ஷாகித், நிவாஸ், ஏடி செவன்ஸ் அரேனா உரிமையாளர்கள் முகமது ஆஷிக், சிகாஸ் மற்றும் R2R அணியினர் நவாஸ், ஜஃபார், ஆஷிக், நடுவர்கள் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். தெரியுமில்ல